ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு வாழ்க்கையின் அன்பு வணக்கங்கள். கடந்த 27ஆம் தேதி நெல்லையில் கவின் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறாங்க இந்த வழக்கை. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த விவகாரத்தில் சுபாஷினிங்கிற பெண் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லோரும் ஒவ்வொன்றும் பேசுறீங்க. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு தான் தெரியும். ஆளுக்கு ஆள் எல்லாருமே பேசி முடிச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ட்ரூவாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா மேலே தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு இந்த நக்கீரன் வாசகர்களுக்கு இது கவின் சுபாஷினி காதல் பிரச்சனை அல்ல. சமூகத்தில் காதலை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று 2014-15 நம்ம ஒரு கணக்கெடுத்தோம்னு சொன்னால் 21-23க்கு பின்னால் 2021-23க்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 272 வழக்குகள் இந்த காதல் சாதியோடு சேர்ந்து பேசப்படுகிறது. அப்போ 2015 டிரான்ஸ்போர்ட் லீடர் சவுந்தரராஜன் அவர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ 2015 ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னோம். என்ன சட்டம் சொன்னால், இதில் சாதி பார்த்து காதலை பார்க்கின்ற போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தை நம்ம உருவாக்கினாதான் இதுல சாதிய சக்திகளுடைய செயல்பாடை குறைக்க முடியும்னு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. பல இடங்கள்ல இடதுசாரி சிந்தனையாளர்களால் பேசப்பட்டது. அதன் இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா புரியும். கவின் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொன்னா 500க்கு 492 மார்க் வாங்கின ஒரு ஆள். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில ஏதோ படித்து மேல வந்தவன் அல்ல. அவனுடைய அப்பா அம்மா ஸ்டாண்டர்டா ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆளு. சுபாஷினியுடைய குடும்பம் ஸ்டாண்டர்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆளு. இவங்க 2 பேருமே வேற ஒரு இடத்துல வேலை செய்யும் போது இயற்கையாய் மலர்ந்த காதலுக்கு தென்பகுதியில இருக்கக்கூடிய ஜாதிய சக்திகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இந்த பிரச்சனையை இவ்வளவு மோசமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நிறைய விஷயங்களுக்குள்ள நம்ம போனா போர் அடிச்சிடும் அல்லது தொடர்ந்து மறந்துடுறோம். ஒன்னொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா எடுத்தோம்னு சொன்னா நல்ல பிரசித்தி பெற்ற ஆட்களை சாதிய சக்தியை சார்ந்தவர்கள் கொலை செய்து விட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வரும்போது அப்படி ஒரு சப்ஜெக்டுக்கு போன மாதிரி வெக்கப்படாம வெளியில வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய தொலைக்காட்சியில் நீங்க பாக்குறீங்க. ஆனால் இப்ப சுபாஷினி இன்றைக்கு பேசுவதை அவங்க அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாலே ஏன் பேச முடியல? அப்போ அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவதற்கு முன்பு இருந்த சூழல் இப்போது அவள் பயமற்று இருக்கின்ற காரணத்தினால இந்த விஷயத்தை வெளியே விட்டாதான் குறைஞ்சபட்சம் அப்பா அம்மாவாவது அந்த கடுமையான குற்றச்சாட்டுகளில் இருந்து வெளியே வருவதற்கு சாத்தியம் என்று அந்த பொண்ணு நினைக்கிறான். சாதிய சக்திகள் இந்த பிரச்சனையை அணுகின்ற விதமே மோசமான விஷயம். இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் காவல்துறையிலேயே சாதியத்தை வளர்க்கக்கூடிய போக்கு இருக்கிறதுன்னு சமூக கண்காணிப்பு கூட சொல்லியிருக்காங்க. ஹென்றி டிபேன் ஒரு பேட்டியில விலாவரியா கொடுக்கிறார். நீதிமன்றத்தில் சாதி, காவல்துறையில் சாதி, பதவி உயர்வில் சாதி ஆதிக்கம், இதையெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல நிறுத்தணும்னு சொன்னா பொதுவான நிலையில் இந்த சப்ஜெக்டை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அலுவலகங்களில் நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது நடக்கல. இப்ப நல்ல முன்னேற்ற திசையில போயிருக்கு இந்த பிரச்சனை. அரஸ்டுக்கு அப்புறம் சுபாஷினி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்னால கவினுடைய உயிர் திரும்பி வரப்போறது இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு திறமசாலியை ஒரு சாதிய சக்திகள் படுகொலை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, 17 வருஷத்துக்கு முன்னால பிஜேபி எம்பியினுடைய தலைமையில் நடந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு சாட்சியங்கள் இல்லை என்பதனால் 17 வருடம் கழித்து அனைவரும் விடுதலை. அப்போ சாட்சியங்களை மோசமாக போட்டா நமக்கு கொஞ்சம் துட்டு கிடைக்கும், அல்லது வலுவான ஆட்கள் சப்போர்ட் பண்ணா வலுவற்ற வகையில் ரிப்போர்ட் எழுத முடியும். அப்போ இந்த 2 நடந்தாலும் நீதி கிடைக்காது, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், நீதி கிடைக்காது. அப்போ மாலேகான் குண்டு வெடிப்பு வழக்குல எப்படி ஒரு மோசமான தீர்ப்பை நாம் இன்று பெற்றிருக்கிறோமோ
அதே போல இந்த சப்ஜெக்ட்ல தொடர் படுகொலைகள் நடக்க ஆரம்பித்து விடும். இதனால இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் இயற்றி தெற்கு பகுதியிலும் தமிழகத்திலும் ஏனைய பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த சாதிய மேலாதிக்க அடிமை சிந்தனை போக்கினை ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும். நீங்க சந்துரு அவர்களுடைய ரிப்போர்ட்டை வச்சு பள்ளிக்கூடங்கள்ல அந்த கயிறு கட்டுற சப்ஜெக்ட் முடிவுக்கு வந்துருச்சு பாருங்க. ஒரு ஒன்மேன் கமிஷன் தான் போட்டார் தமிழக முதல்வர். சந்துரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது சாதிய சக்திகள் முகநூல்ல என்ன திட்டினாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம்? நம்முடைய கல்வி அமைச்சரே பல இடங்கள்ல போய் அந்த மாதிரி நடந்ததுக்கு தலைமை ஆசிரியருக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஏற்கனவே தலைமை ஆசிரியரை சாதி சங்கங்கள் மிரட்டின. ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு ஒரு சட்ட வடிவம் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கிறது. அந்த வகையில இந்த பிரச்சனைக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கிறார்கள். தமிழக அரசு அந்த திசையை நோக்கி சென்றால் இன்னொரு கவினுடைய படுகொலையை தடுக்க முடியும். நிறைய சாதிய சக்திகளுடைய வரம்பு மீறிய பேச்சுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் காவல்துறை இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்போடு செயல்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த திசையை நோக்கி செல்லுவதுதான் இந்த பிரச்சனையை தீர்வதற்கு வழியாக அமையும். சில விஷயங்களை நீங்க சொன்னீங்க, அதாவது இதுக்கு வந்து தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டாவது, இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அந்த சாதிய சமூகங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ரெண்டு பேரும் நல்ல நிலையில உள்ள குடும்பம், இதுவும் நல்ல நிலையில உள்ள குடும்பம், அதுவும் நல்ல நிலையில உள்ள குடும்பம், சாதிய சமூகம் தான் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த பொண்ணு பேசும்பொழுது எங்க அப்பா என்ன கேட்டாரு, இல்ல அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்களே. காவல்துறையில அப்பாவும் அம்மாவும் பணியாற்றுகிறார்கள். சுபாஷ் அப்பா கேட்கிறாரு, நான் காதலிக்கவில்லை என்று அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஏன் சொல்லியிருக்குன்னு சொன்னா அதுக்கும் பதிலே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு வீடியோவில். கவின் அவங்க வீட்டில் பேசி சரி செய்வதற்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று கேட்டார். ஆகவே கவினுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடலாமே என்றுதான் நான் காதலிக்கவில்லை என்று சொன்னேன். எனக்கும் அவருக்கும் தெரியவில்லை என்று நான் சொல்லவில்லை. அப்படி தெரியவில்லை என்று மீடியாக்கள் தான் தப்பாக போட்டு விட்டன. அப்போ சாதி சப்ஜெக்டை ஊதி பெருசாக்குற வேலையை சில தனியார் தொலைக்காட்சிகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி பேர் சொன்னா சரியா வராது, நான் சொல்றதுக்கு தயார், அது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதுல மாடு மாடோடு சேர்கிறது, ஆடு ஆடோடு சேர்கிறது, விலங்கு விலங்கோடு சேர்கிறது. நீங்க மட்டும் ஏன்டா சாதி மாறி ஆசைப்படுறீங்க என்று ஒரு சாதி தலைவரும் சாதி உறவினரும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, சார் ஆணுக்கு ஆணை கல்யாணம் பண்ணாதான் சார் தப்பு, பொண்ணுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் சார் தப்பு, அதுவே சில நாடுகள்ல நடக்குது. நாங்க ஆணு பெண்ணை தான் விரும்பணும், அதுல சாதியை நீங்க ஏன் நுழைக்கிறீங்கன்னு கேட்டோம். அதாவது மூத்த தலைமுறை ஜாதிய அமைப்புகளுக்கு எல்லாம் சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி என்பது மேலே வரக்கூடாது என்ற ஆதிக்க சிந்தனை இருக்கு. அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் வகுப்பு வேணும், உளவியல் பார்வை வேணும். உளவியல் பார்வை வேணும்னா கிராமத்துல விரிந்து பறந்த நிர்வாக அணுகுமுறை இருக்கணும். அதுதான் நம்ம சந்துரு போன்றவர்கள் கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு பின்பு ஜெயலலிதாவிடம் போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் வடக்கு பகுதியில் இல்லாம தெற்கு பகுதியில நிறைய இடங்கள்ல ஒரே ஸ்டேஷன்ல ஒரு சாதியான ஆட்கள் பதவியில் இருக்கிறார்கள், அதை பிரிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. அது காவல்துறையில பல இடங்கள்ல நடக்கல. ஒரு சமயம் அப்படி நடந்தா, அப்படி மாற்றி போட்டா முன்னேற்றம் வருமானா முன்னேற்றம் வரலாம். ஆனா நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு ஏன் சாதி என்ற சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா சாதிய ஒடுக்குமுறை என்பது வரும். தூத்துக்குடியிலையும் வரும், பல காவல் நிலையங்களிலும் வரும். ஆகவே நாம இதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் சாதி அடிமை என்கின்ற சிந்தனையை விடுபட வேண்டும். அந்த விடுபடுவதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. சட்டம் ரீதியாக சாதி என்பது ஒரு தீண்டாமைக்கு உதவுகின்ற ஆயுதம், தீண்டாமை குற்றம் என்று காந்தி மகான் சொன்னதை புத்தகங்களில் எழுதியிருக்கிறோம். வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஒரு மாற்றம் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த காவல்துறை அதிகாரிகள் இதுல தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு நமக்கு தெரியல. அந்த சாதிய சக்திகளின் அழுத்தத்திற்கு அவங்க பலியாகி இருக்கலாம். ஏன்னா பையன் வேலையில இல்லாத ஒரு சாதாரண ஆளா இருந்தா ஒரு சமயம் அப்பா அம்மாவும் அந்த பக்கம் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு.
பையன் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். எந்த சாதியினாலும் அவனுக்கு அந்த சலுகை கிடைக்கல, அவனுடைய கல்வியால் மட்டுமே கிடைச்சது. கர்ணன் படத்துல தனுஷ் சொன்ன மாதிரி எதையும் இழக்கலாம், கல்வியை இழக்காதே அப்படின்னு. அந்த கல்வியின் மூலமாக கிடைச்ச ஒரு ஆளு, எப்பேற்பட்ட ஷைனிங்ல போயிருக்க வேண்டிய ஒரு ஆளு தன்னுடைய உயிரை பறி கொடுத்திருக்கிறான். முகநூல்ல பாருங்க, சுஜித்தினுடைய போட்டோ அறிவாளோடு வைக்கப்பட்டிருக்கிறது முகநூல்ல, மற்ற இடங்கள்ல. அப்போ அறிவாளோட ஒருத்தங்க இருக்கிறது சட்ட ரீதியாக குற்றம், அது சாதி சக்தியை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் வேணும். அந்த சட்டத்தை அமலாக்கினா இளைய தலைமுறை பயத்தில் அதை விட்டுவிடும். சாதி அமைப்புகள் தீவிரமா செயல்படுவதிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையிலும் மற்ற இடங்களிலும் ஏன் சாதி மேலானது என்ற நிலையில் இருப்பவர்களை உளவியல் வகுப்பு மூலமாக மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி செஞ்சா இனி ஒரு கவின் மரணம் என்பது இருக்காது. சுபாஷினிக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் உருவாகாது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.